நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நான் விரும்பினால் மன்னிப்பேன், விரும்பவில்லை என்றால் மன்னிக்க மாட்டேன் என்றால் இதே நிலையை அல்லாஹ் நாளை மறுமையில் எடுத்தால், இதே நிலையை மறுமை நாளை அல்லாஹ் எடுத்தால், அல்லது நான் அவன் எவ்வளவு செய்தானோ அதற்கு மாற்றாக செய்து மன்னிப்பேன் என்றால் இதே நிலையை அல்லாஹ் எடுத்தால் தாங்க மாட்டீங்க. அப்படியா இல்லையா? இப்போ நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிட்டாலே, நான்கிற வார்த்தை மேலே வந்துட்டாலே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நான் மேலே இருக்கிறேன், அவன் கீழே இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டீங்க. இப்போ நான் மேலே இருக்கிறேன், நீங்கள் கீழே இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது? பெருமை வந்துருச்சு. உன் மனசில் பெருமை வந்துருச்சுன்னா கடுகளவு வந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது, நரகம் உனக்கு உரித்தாகும். இப்போ ஒரு மனிதனை மன்னிக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அநீதம் இழைக்கப்படும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் நல்லவன் தான், நல்லதாக நடந்தால் நல்லவன். நான் கெட்டதை நடக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பொறுத்து தான் நான் இருப்பேன்னா நீ நல்லவன் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அளவீடுகளை பொறுத்தவரை நீ எப்படி நடந்தாலும் என்னிடத்திலிருந்து நலவு மட்டும்தான் வெளிப்படும். இது முஹ்சினுடைய குணம்.